ஸோ ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு சென்சிட்டிவான டாபிக். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக ஒரு வீட்டில் ஒரு அப்பாவோ இல்லை அம்மாவோ தவறுனா நிறைய ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்க சொல்கிற ஐடியா வேலையில் பிஸி ஆகிடு அப்படின்வாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் படிப்பில் பிஸி ஆகிடுன்வாங்க. அப்படி தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருன்றாங்க. இது எஸ்கேபிசம். ஏன்னா இது ஒரு தப்பான சஜஷன் நான் சொல்கிறேன். இதே தப்பான ஒரு ஐடியாலஜியை நானும் ஃபாலோ பண்ணேன். பட் இதனால் நான் எப்படி பாதிக்கப்பட்டேன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப எஸ்கேபிசமாக வெறும் ஒர்க்குன்ட்டு ஒரு 2 இயர்ஸாக இருந்துட்டேன். ஃபுல்லாக அந்த சாரோ, அதாவது க்ரீஃப், அந்த தேடலை நான் அனுபவிக்கலை. அந்த பெயினை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணல. ஸோ என்ன ஆச்சு, ஒரு லெவல் மேலே அது ஓவராக அக்குமுலேட் ஆகி ஒரு டைமில் பர்ஸ்ட் அவுட் ஆச்சு. அந்த பர்ஸ்ட் அவுட் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஓகேவா? அதை நான் சொல்ல விரும்பல எப்படி கொடூரமாக இருந்துச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி அதுலேருந்து தப்பிச்சு மீண்டு வந்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் லக்கியாக இருப்பீங்கன்ட்டு நான் சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, அப்போவே அழுது முடிச்சிருங்க. அப்போவே அந்த பெயின் அனுபவிச்சிருங்க. ஒரு 6 months 1 year உங்களை பேம்பர் பண்ணுங்கள். ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்க. ஓகே, எதுவுமே பண்ணாமல் ஒரு பிரேக் எடுங்க. அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருந்தும். ஏன்னா என் கண் முன்னாடியே இந்த முட்டாள்தனத்தை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். தேங்க்யூ.